ஏய் கண்ணு தெரியல ஓரமா போடி தானே சீக்கிரம் பேக் எடுத்துட்டு போ என்ன பாக்குற கலெக்டர் போக டைம் ஆகுது கீழே கிடக்குற பேக் எடு நான் சொல்றது காதுல வேலை உன் புத்தி என்ன மழுங்கி போச்சா சார் இதான் லேடிஸ்ட பேசுற முறையா சாரி சார் மன்னிச்சிருங்கம்மா இது எங்க ஃபால்ட் மன்னிப்பு கேளு சாரி மேடம் பேக் எடுத்து கொடு சாரி தயாள் ஒரு எருமையை தோட்டத்தில் கட்டி வச்சிருக்காங்க. குச்சி நடுவில் இருக்கு. இந்த கயிறு தான் ரேடியஸ். அது மேயக்கூடிய இடம் தான் ஏரியா. என்னாச்சு? உனக்கு கலெக்டரோட வீடு தெரியுமா? வணக்கண்ணா. அண்ணா நம்ம கலெக்டர் வீடு தானே? இல்ல, இது ரஜினி சார் வீடு. நான் கலெக்டர் சாரை கொஞ்சம் பார்க்கணும். அவர்லாம் இங்க இல்ல, வெளியே போய்க்கிறாரு. கிளம்பு கிளம்புன்றல. என்ன லுக்கு? போ. அண்ணா சார் இருக்காரா? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது. போ. ஒரே ஒரு வாட்டி போன்றல. என்ன லுக்கு? சண்டே கூட விட மாட்டேங்கிறாளே. நானா ப்ளீஸ் என்ன ஒரே ஒரு வாட்டி சாரை பார்க்க விடுங்க. நான் பேசிட்டு சீக்கிரம் போயிடுறேன். இவ டெய்லியும் வருவாளாம், கெஞ்சுவாளாம். இல்ல நம்ம உள்ள அனுப்பணுமா? எங்க தான் வருதோ நமக்குன்னு இந்த மாதிரி சாவுகிறாக்கீங்க. ஏய் என்ன பேசுற? மரியாதையா பேசு. யார பார்த்து சாவுகிறாக்கின்ற? ஏய் என்ன ரொம்ப பேசுற? இதெல்லாம் உனக்கு போட்டா வச்சுக்கோ. அடி அடி பாப்போம். எங்க அச்சு பாரு. உன் காது திரும்பிக்கும். நானும் போனா போதுன்னு மரியாதை கொடுத்துன்னு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற. எங்க அந்த குச்சியை இன்னொரு வாட்டி ஓங்க பாப்போம். நான் 10 நாளா இங்க வந்து இருக்கேன். அவர் என்ன பெரிய கடவுளா? கோயில்ல கூட கடவுளை பாக்குறது இவ்வளவு கஷ்டம் இல்லையே. அவரை பார்த்தே என்ன நினைச்சிட்டு இருக்கற? உன் மனசுல நான் பெரிய கலெக்டர் நினைப்பா? அப்போ ஓ மனசுல என்ன பெரிய கலெக்டர் நினைப்பா? ஆமா, இங்க நான் தான் பெரிய கலெக்டர். என்ன பிரச்சனைங்க? சார் நான் சாந்தி சார். சார் என்ன ஞாபகம் இருக்குங்களா சார்? ஒரு நாள் கூட உங்க கார்ல அடிப்படை பார்த்தேனே சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. நான் இங்க 10 நாளா வந்து இருக்கேன் சார். ஆனா இவங்க உங்களை பார்க்க விட மாட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க சார். இவங்களை உள்ள அனுப்புங்க. தேங்க்யூ சார். வாமா. ஏய் முதல்ல அந்த நோட் புக்ல என்ட்ரி போட்டு போ. உன் நோட் புக் எடுத்துன்னு வா, நான் என்ட்ரி போட்டு தரேன். என்னது? நீ பாரு, உன்னை நல்லா போட்டு தரேன் கலெக்டர் சார் கிட்ட. தாயே எதுவுமே வேணாம், நீ போ. சொல்லுங்க. சார் என் பேரு சாந்தி. நான் டாக்டர் சங்கரன் சார் வீட்டில் வேலை செய்கிறேன். டாக்டர் சங்கரன் சார் வீட்லையா? ஆனா உங்களுக்கு ஏத்த வேலை இங்க எதுவும் இல்லையேம்மா. இல்லை சார் இல்லை, நான் இங்கே வேலை எதுவும் கேட்டு வரல. எனக்கு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. சார் உங்களை மாதிரி ஆகணும்னா எந்த காலேஜில் படிக்கணும்? எந்த காலேஜில் படித்தா கலெக்டர் ஆக முடியும்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். இப்போது இன்ஜினியருக்கு படிக்கணும்னா இன்ஜினியரிங் காலேஜ் போவாங்க, டாக்டருக்கு படிக்கணும்னா மெடிக்கல் காலேஜ் போவாங்க. அந்த மாதிரி கலெக்டர் ஆகணும்னா எந்த மாதிரி காலேஜில்? கலெக்டருக்குன்னு தனியாக காலேஜ் எதுவும் இல்லைம்மா. அதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு நிமிஷம் சார், நான் எழுதிக்கிறேன். பத்ரி டீ கொண்டு வா. யூபிஎஸ்சி சார். இதுக்கு ரொம்ப பணம் செலவாகுமா? பணம்லாம் ரொம்ப செலவாகாதுமா. இதுக்கு கடின உழைப்பு இருந்தால் போதும். அப்போ இந்த கோச்சிங் கிளாஸு, டியூஷனு அதுக்கெல்லாம் போகணும்ல? சில பேர் போவாங்க, ஆனால் நான் போகல. ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. ஒரு வருஷம் ரூமில் கதவை சாத்திட்டு எங்கேயும் போகாமல் உட்காந்து படித்தேன், அவ்வளோதான். ஆமாம், யாருக்காக இதெல்லாம் கேட்குறீங்க? என் பொண்ணுக்காக சார். ஓ, உங்கள் பொண்ணு சிவில் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களா? அதாவது கலெக்டருக்கு? உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும் சார். ரொம்ப நன்றி. டீ குடிச்சிட்டு போங்கம்மா. இல்லை சார், நான் முதல்ல போய் இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பத்ரி சார், பாலாஜி கிட்ட சொல்லி இவங்களை காரில் கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லிடு. ஐயோ இல்லை சார்,
நான் டெய்லி போற வழிதான். நான் அப்படியே போயிடுவேன். பரவாயில்லம்மா, வெயிட் பண்ணுங்க. டிரைவரே ட்ராப் பண்ணுவாரு. நன்றி சார். கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 into LB plus BH plus HL. மாணவ செல்வங்களே, இதுதான் இன்னைக்கு கொஸ்டின். இதை யார் சால்வ் பண்ண போறா? நீங்க சால்வ் பண்றீங்களா இல்லை நான் பண்ணட்டுமா? சார் நான் பண்ணட்டுமா? அன்பு, எனக்கு தெரியும் நீ தான் பண்ணுவேன்னு. மேக்ஸே இவ்வளோ கஷ்டமா இருக்குது. அது ஏன் உனக்கு கஷ்டமா இருக்குன்னா நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை. மேக்ஸை புரிஞ்சு படிச்சு பாரு, உனக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ ஒரு கொஸ்டினையும் இவ்வளோ நேரம் படிக்கிற. ஃபர்ஸ்ட் சீக்ரெட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கான பதில் அந்த கேள்விக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 3 தடவை படிச்சு பாரு, உனக்கு பதில் தானாக கிடைக்கும். இதை படி. ஒரு வட்ட வடிவமான பார்க்கின் விட்டம் 28 மீட்டர். அதன் மையத்தில் ஒரு புல்வெளி இருக்கிறது. அதன் விட்டம் 14 மீட்டர். அந்த புல்வெளியை சுற்றி ஒரு நடைபாதை இருக்கிறது. அந்த நடைபாதையின் அகலம் என்ன? ஏதாவது புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி படி, புரிஞ்சிடும் பாரு. மீட்டர். கரெக்ட். ஓ, இதா வேலைக்கு வர நேரமா? இன்னும் லேட்டாக வந்திருக்கலாமே. நான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதான். சரி போ, சீக்கிரம் வேலையை பாரு. மா, புடவைங்க வைக்கிறேன். மறுபடியும் படுத்துட்டீங்களா? பாருங்க, பெட்டெல்லாம் இப்படி கலைஞ்சிருக்குது. மா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லையே, நல்லா தான் இருக்கு. எந்திரிங்க. வாவ், காலையில உன்னை இந்த யூனிஃபார்ம்ல பார்க்க சந்தோஷமா இருக்கு. நைஸ். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அபி நல்லா படிக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் விரதம் தான். இப்போ செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, சனிக்கிழமை கூட விரதம் இருக்கேன். காரணம் உன்னோட விரதம் இல்ல, நீ அவ கூட வச்சிருக்கிற பெட். ரெண்டும் தான். சரி, நான் கிளம்புறேன். போதும், எந்திரிங்க. டைம் ஆச்சு. Sachin retires. Sachin. Sachin. Sachin இல்லாத கிரிக்கெட். சச்சின் இல்லாத கிரிக்கெட் டியூப் இல்லாத டயர் மாதிரி. Spears volume is 4/3πr³. C is equal to 2πr. Fire, chair, bear,
மெதுவா நடக்கும் முயல் வேகமா ஓடும். ஆமை மெதுவா நடக்கும் முயல் மாதிரி இல்ல. ஒரு வட்டத்தின் சுற்றளவு 2 πr. 2 πr. C is equal to 2 πr. x minus 5 km/h. ஒரு சிலிண்டரோட வால்யூம் πr²h. அபி, இன்னும் எந்திரிக்கலையா நீ? அபி, இன்னைக்கு உனக்கு எக்ஸாம். இன்னைக்காவது லேட் ஆகாம போ. பெட்டு ஞாபகம் இருக்குல்ல? அபியை எழுப்பணுமா இல்ல தேவி, அவ முடிச்சுக்கிட்டா. இனிமே யாரும் அவளை எழுப்ப தேவையில்ல. போதும். சார், இன்னொரு கொஸ்டின். பேப்பர், பேப்பர். சார், முடிய போகுது. டைம் ஓவர். சார், சார். சார் ப்ளீஸ் அடுத்த வருஷம் இதே தான் எழுத போறேன். அப்ப எழுதிக்க. சார் சார் ஐயோ சார் 2 minutes. 6 மாசம் டைம் கொடுத்தனே, அது எதுக்கு? சார் ப்ளீஸ் சார். சார் 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 சார். இதுக்கு என்ன ஆன்சர்னா நான் ஃபெயில் ஆனப்ப கூட இவ்ளோ ஃபீல் பண்ணது இல்ல. எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சிருந்தா நான் 100 மார்க் வாங்கிருப்பேன். அது உன்னால எப்பயுமே வாங்க முடியாது. ஏன் முடியாது? இதான் மேக்ஸோட லாஸ்ட் சீக்ரெட். பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். சரி சரி, நான் பாத்துக்கறேன். அப்ப இதுக்கு sin square x plus cos square x by 6. இதுல வந்து 3 போடணும். சனியம் பிடிச்ச பெல்லு எப்பவுமே தப்பான டயத்துல தான் அடிக்கும். என்ன பாக்குறீங்க? நான் ஒன்றும் சும்மா சொல்ல. எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியும். இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா நான் 100 மார்க் வாங்கியிருப்பேன். என்ன எப்படி எழுதுன?